ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போக்கிமான் ஃபயர் ரெட்டில் வந்து என் டீமை தான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுனாலும் இந்த டீம் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டரில் என்ன போக்கிமான் சூஸ் பண்ண போகிறோன்னா வீனஸோ தான் மக்களே. ஏன்னா இது வந்து ஒரு கிராஸ் அண்ட் பாய்சன் டைப். இதுக்கிட்ட வந்து சோலார் பீம் இந்தமாரி பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் இருக்கும் மக்களே. இதோட ஸ்டாட்ஸை காமிக்கிறேன் மக்களே. இதோட ஸ்டாட்ஸை பாருங்கள். இதில் வந்து ஸ்பெஷல் அட்டாக்கும் அப்புறம் வந்து ஸ்பெஷல் டிஃபென்ஸ் தான் மக்களே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட டோட்டல் ஸ்டாட்ஸ் வந்து 525 மக்களே. இதோட வீக்னஸ் வந்து ஃபயரு. இங்கே கீழே பாருங்கள் மக்களே, இங்கே இருக்கிற ஃபயர், ஐஸு, ஃப்ளையு, சைக்கிக் மக்களே இதோட வீக்னஸ்லாம். அடுத்து என்னோடய செகண்ட் போக்கிமான் என்னென்னா ரைச்சு தான் மக்களே. இது ஒரு எலக்ட்ரிக் டைப். இது ஃபஸ்ட்டு பீகாச்சுலேருந்து தான் மக்களே எவால்வ் ஆகும். இது எவால்வ் ஆகிடுச்சுன்னா இதால் லெவலப் மூவ்ஸ்லாம் கற்றுக்க முடியாது மக்களே. அதனால் வந்து 26வது லெவலு அந்த லெவலுக்கு போன அப்புறம் எவால்வ் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா 26th லெவலில் வந்து இதுக்கு வந்து தண்டர் போர்ட் கிடைக்கும். இதோட ஸ்டாட்ஸை காமிக்கிற மக்களே. ஸ்டாட்ஸில் பாருங்கள், ஸ்பீடு தான் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக எலக்ட்ரிக் டைப் போக்கிமான்ட்ட வந்து ஸ்பீடு ஸ்டாட்ஸ் தான் மக்களே அதிகமாக இருக்கும். இதோட மொத்த டோட்டல் ஸ்டாட்ஸ் வந்து 485. இதுக்கு வந்து ஹெச்பியும் டிஃபென்ஸும் கம்மியாக இருக்கும் மக்களே. அடுத்து அப்படியே கீழே பாருங்கள், இதோட ஒரே ஒரு வீக்னஸ் வந்து கிரவுண்ட் தான் மக்களே. அதுக்கப்புறம் வந்து என்னோடய அடுத்த போக்கிமான் என்னென்னா நிடோகிங் தான் மக்களே. ஏன்னா இது வந்து ஒரு பாய்சன் அண்ட் கிரவுண்ட் டைப். இதுக்கிட்ட வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது மக்களே, பாய்சன் பாயிண்ட். இதுக்கிட்ட வந்து யாராச்சும் டைரக்ட் அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த போக்கிமானுக்கு வந்து அந்த பாய்சன் எஃபெக்ட் ஆகிடும் மக்களே. அடுத்து இதோட ஸ்டாட்ஸை காமிக்கிறேன் மக்களே. இதோட ஸ்டாட்ஸில் பாருங்கள், ஹெச்பியும் டிஃபென்ஸும் மட்டும்தான் மக்களே கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அட்டாக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மக்களே. இது நம்ம டீமில் இருக்கிறதுனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. இதை அப்படியே கீழே பாருங்கள், இதோட வீக்னஸ் வந்து ஐஸு, வாட்ரு, சைக்கிக், கிரவுண்டு மக்களே. அடுத்து என் டீமில் இருக்க போக்கிமான் என்னென்னா ஆர்கனைன் தான் மக்களே. இது வந்து ஒரு ஃபயர் டைப்பு. அதுக்கப்புறம் இதோட ஸ்டாட்ஸை காமிக்கிற மக்களே. இதோட ஸ்டாட்ஸில் வந்து அட்டாக்கு, ஸ்பெஷல் அட்டாக்கும் பாருங்கள் மக்களே, அது ரெண்டுமே ஹையில் இருக்கும். அப்புறம் இதோட வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் மக்களே. அப்படியே கீழே பாருங்கள். அடுத்து வந்து என் டீமில் 5ஆவதாக இருக்க போக்கிமான் வந்து லேப்ரஸ் மக்களே. இது வந்து ஒரு வாட்டர் அண்ட் ஐஸ் டைப். இதோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இதோட ஸ்டாட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் மக்களே, இதுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது, அதான் வந்து வாட்டர் அப்சர்வ். அப்படியே கீழே பாருங்கள், இந்த எபிலிட்டினால் வந்து இது மேலே ஏதாச்சும் வாட்டர் அட்டாக் யூஸ் பண்ணால் அது வந்து ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகிடும் மக்களே. அடுத்து ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதோட ஸ்டாட்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களே. ஏன்னா இது வந்து ஒரு டேங்கி டைப் போக்கிமான். அப்புறம் கீழே பாருங்கள், இதோட வீக்னஸ் போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே வந்து வாட்டர் வந்து இதுக்கு டேமேஜே ஏற்படாது, ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து என் லாஸ்ட் போக்கிமான் என்னென்னா ட்ராகனைட் தான் மக்களே. இது வந்து ஒரு சூடோ லெஜெண்டரி போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ராகன் அண்ட் ஃப்ளையிங் டைப்பு. இந்த ரீஜனில் இருக்க ஒரு சூடோ லெஜெண்டரி போக்கிமான். இதோட ஸ்டாட்ஸை பார்க்கலாம். இதோட ஸ்டாட்ஸில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 600 இருக்கும் மக்களே. 600 இருந்ததுன்னா 600க்கு மேலே இல்லைனா 600 இருந்ததுன்னா அது ஒரு சூடோ லெஜெண்டரி போக்கிமான் மக்களே. நார்மலாக லெஜெண்டரி போக்கிமான் மட்டும் தான் 600 ஸ்டாட்ஸ்க்கு மேலே இருக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் போக்கிமான்ஸ் இருந்ததுன்னா அதான் சூடோ லெஜெண்டரி போக்கிமான்னு சொல்லுவாங்க. இதோட அட்டாக் பாருங்கள் மக்களே. இதோட அட்டாக் வந்து இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இதோட ஸ்பெஷல் அட்டாக்கும் ஸ்பெஷல் டிஃபென்ஸும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் மக்களே. அடுத்து இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் டைப் தான் மக்களே. அப்படியே கீழே பாருங்கள். அப்புறம் வந்து ட்ராகன் டைப்பு எஃபெக்டிவாக இருக்கும் மக்களே. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனால லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.